அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் இன்று திருமணம் சம்பந்தமான ஒரு தலைப்பிலே சற்று உங்களோடு கலந்துரையாடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன். இந்த திருமணம் என்பது முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஆயிரங்காலத்து பயிர் என்று. ஆமாம், அந்த திருமண உறவு என்பது மிக புனிதமானது. ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காகத்தான் அந்த திருமணத்தையே செய்கிறார்கள். ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண பந்தம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்று சுகபோகங்களுக்காக ஒரு சிலர் நடந்து கொள்ளுகிறார்கள், அது வேறு விஷயம். அது ஒரு முறையற்ற ஒரு தன்மை. ரைட். இப்போ இந்த திருமண பந்தம் என்பது கடவுளாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், கோவில்களிலேயே தெய்வங்களுக்கே திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். அப்போ மனிதர்களுக்கு அந்த திருமணத்தை நிகழ்த்தி வைக்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக, எவ்வளவு விவேகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த திருமண பந்தத்திற்குள் போவதற்கு முன்பு சம்மதம் என்பது மிக முக்கியமானது. அதாவது இரண்டு வீட்டாரினுடைய சம்மதம். ஆணினுடைய வீட்டாருடைய சம்மதம், பெண்ணினுடைய வீட்டாருடைய சம்மதம், இரண்டுமே தேவை. அப்பொழுதுதான் அந்த குடும்பமானது மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ஒற்றுமை உணர்வோடு இருக்கும். கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது கை கொடுக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக உறவுகளில் வற்புறுத்தி திருமணம் செய்வது நிச்சயமாக இது மகா தவறு. இரண்டு உள்ளங்கள் ஒன்றுபடாமல் திருமணம் செய்யக்கூடாது என்பது நியதி. அந்த நியதியையே மீறி வாழக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உலகத்தில் இருக்குது. இன்னும் குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. ஆகவே சம்மதத்தோடு செய்கின்ற திருமணம் நிறைய முன்னேற்றங்களையும் வளங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வருவது இயல்பு. இப்போ சமீப காலமாக அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. அவர்களே டிவோர்ஸுக்கு போகிறாங்க. அது காரணம் என்னன்னா, ஈகோ. இரண்டு பேருமே ஒரு நல்ல கல்வி கற்று இரண்டு பேருமே வேலைக்கு போகும்போது அங்கே ஈகோ வந்துகிறது. நான் பெரியவனா, நீ பெரியவளா என்கிற அந்த சிந்தனைகள் வந்துகிறது. அதனால் பல பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே வருது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து சரி கட்டி விடுவார்கள். தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு போகும். ஆனால் இன்னைக்கு காதல் திருமணங்கள் 90% ஃபெயிலியர் தான். கோர்ட்டு வாசப்படியில் நிற்கிற தம்பதிகளை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 90% இருக்கிறவர்கள் காதல் திருமணம் செய்தவர்கள் தான். அங்கு பெற்றோர்களுடைய சம்மதம் இருக்காது. அவர்களை மதிக்காமல் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களுடைய ஆதரவும் பராமரிப்பும் இல்லாத காரணத்தினால இவர்களுக்குள்ள அந்த ஈகோ தலை தூக்கி டிவோர்ஸில் போய் முடியுது. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு நிலையில் வாழ்கிறாங்க, வெவ்வேறு திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பங்களில் பிரச்சனை, நீ ஏற்கனவே திருமணம் முடிச்சது தானே, நீ இப்படி இருந்திருப்ப அப்படி இருந்திருப்ப, இந்த மாதிரியான பிரச்சனைகள், சைக்காலஜிக்கலான பிரச்சனைகள் உருவாகி நரக வாழ்க்கை ஆகிவிடும். அப்புறம் அந்த காதல் திருமணங்களை நான் எதிர்க்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. காதல் செய்வதில் தப்பில்லை, ஆனால் இரண்டு பெற்றோர்களின் சம்மதத்தை வாங்குவது மிக மிக அவசியம். நீங்கள் நீண்ட காலம் குழந்தை குட்டிகளோடு சந்ததியோடு வாழ வேண்டியவர்கள். ஆகவே அதற்கு உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் தேவை இருக்கிறது. பொறுமை காத்து அவர்களோடு பேசி, நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு
தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், உறவினர்கள், அவர்கள் மதிக்கக்கூடியவர்களை அணுகி அவர்களை விட்டு பேச வைத்து இந்த காரியங்களை செய்யலாம். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இந்த திருமணம் என்பது ஜாதகம் என்ற விஷயத்தை மையமாக வைத்து காலம் தொட்டு நடைபெற்று வருவது உங்களுக்கு தெரியும். இந்த திருமண பந்தம் ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இன்னொன்று எண்களின் அடிப்படையில், நியூமராலஜி அடிப்படையில் நடக்குது. எண் சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த எண்ணினுடைய அடிப்படையிலும் நடக்கிறது. இப்போ நான் ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்குறேன்னா ஜாதகத்தையும் பார்ப்பேன், எண் பொருத்தத்தையும் பார்ப்பேன். ஜாதகம் என்பது அவங்க கட்டத்தில் இருக்கின்ற விஷயங்கள். ஆனால் எண் என்பது அவர்களுடைய விதி. இதுதான் கேரக்டர்னா அதுதான் கேரக்டர், மாற்றம் இல்லை. இப்போ ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கின்ற பொழுது, கிரகங்கள் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கிரகங்கள் மாறக்கூடியது. ஒரு 2.5 வருஷத்துக்கு சனி ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த 2.5 வருஷத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஒரு வருஷத்துக்கு குரு ஒரு வீட்டில் இருப்பார், அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு வீட்டில் போயிடுவார். அதே மாதிரி ராகு கேது ஒரு 18 மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க, இன்னொரு வீட்டுக்கு மாறி போயிடுவாங்க. இவையெல்லாம் மாறக்கூடியவை. ஆனால் எண்கள் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்குமே அதுதாங்க, எந்த மாற்றமும் வராது. அப்போ எண்களினுடைய பொருத்தமானது இயல்புகளின் பொருத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் ஜாதகம் ஓகே அப்படின்னு கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஜாதகத்தில் 2 பார்ப்பேன். முக்கியமாக ரஜ்ஜு பொருத்தம், அதாவது ஆண் பெண் அந்த உறுப்புகளினுடைய பொருத்தம். 2வது யோனி பொருத்தம். எந்த வகை மிருகங்கள், எதிர்வினையாற்றக்கூடிய மிருகங்கள் இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்து ஜாதகத்தில் அந்த ஜாதக பொருத்தம் இருந்தால் போதும். தேவைப்படும் பொழுது அங்கே புத்திரபாக்கியம் இருக்குதா, நீண்ட ஆயுள் இருக்குதா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சம்பந்தமான பொருத்தங்களை பார்த்து போதும். மிக 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 அவசியமானது எண் பொருத்தம். ஒரு எண்ணுக்கு எந்த எண் பொருத்தமானது அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க முன்னோர்கள். அந்த கணிப்பின்படி இப்போ 1ஆம் எண்ணை எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்கு, இப்போ 1ஆம் எண் என்பது ஒரு முற்போக்கான ஒரு எண், சூரியனை குறிக்கின்ற ஒரு எண், அதீத கோபமும் விடாப்பிடியும் தான் என்ற ஆணவமும் நிறைந்த ஒரு எண். அப்போ இந்த எண்ணிற்கு சரியான எண் எது என்று பார்த்தால் விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஒன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண்ணுக்கு அடிபணிந்து போகக்கூடிய எண்ணை திருமணம் செய்து வைத்தால்தான் விவேகமானது, அங்கு ஒத்து வரக்கூடியது, அதுதான் இயல்பானது. அப்படி பார்க்கின்ற பொழுது 8ஆம் எண் ஒத்து வரக்கூடியது. அப்போ பார்ப்போம் எந்த எண்கள். அடுத்தது மீதமான நிலையில் இருக்கிற எண் எது, 1க்கு 5 ஓகேவா, ரைட், 5 நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது 8 கிடைக்கல வர்ற ஜாதகத்தில் 5ஆம் எண் ஜாதகம் வருது, சரி ஓகே, ஓரளவு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்படிங்கிற நிலையில் எண்ணினுடைய பொருத்தம் என்பது மிக 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 அவசியம். நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு ஒரு 7ஆம் எண் நபர் 8ஆம் எண்ணுடைய ஜாதகத்தில் கொண்டு வர்றாருன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். வேண்டாங்க, 7க்கும் 8க்கும் ஜென்ம விரோதி, பகையான எண், ஒத்தே வராது. வேற எந்த எண்ணை முடித்தாலும் சண்டை சச்சரவோடு அந்த 7ஆம் எண் குடும்பத்தை நடத்தும். ஆனால் 8ஆவதுனா பிரிவு தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு அப்படி இயல்புகளினுடைய ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்கிறது. அந்த இயல்புகளின் அடிப்படையில் பொருத்தினால்தான் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழும். ஏன்னா ஒன்று சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா இன்னொன்று கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். இப்போ 9ஆம் எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் பவர் எண். அந்த சூப்பர் பவர் என்ன அடக்க முடியாது, ஆளுமை மிக்கது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நான் தான் எல்லாத்துலேயுமே, எனக்கு கீழே தான் அத்தனை பேருங்கிற எண்ணம் இருக்கும். தப்பில்லையே, அவங்கள வாழ வைக்க போகிறது அந்த கேரக்டர் தானே. அப்போ அப்படிப்பட்ட எண்ணுக்கு சாந்த ஸ்வரூபியான ஒரு எண் வேணும். ஆண் 9ல் இருந்தால் பெண்ணுக்கு 3ஆம் எண்ணில் திருமணம் முடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? குருவினுடைய எண் மிக அற்புதமாக இருக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு திருமண பந்தங்கள் உருவாக்கப்படணும். என்கிட்ட சில இந்த யூத்ஸ் கேட்பாங்க,
அங்கிள் நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு செட் ஆகுமா? டேட்டை பர்த்தை கொடுறா, நான் பார்த்து சொல்கிறேன்னு. டேட்டை பர்த்து கேட்டுட்டு இது ஓகேனா ஓகேடா, பட் ஆனால் குடும்பத்தில் வந்து ஒத்து வருமா, ஏற்றுப்பாங்களா, அதை பாரு. ரெண்டாவது, இந்த எண்ணுக்கு பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிவிடுவான். ஆனால் நிறைய இளைஞர்கள் இப்போல்லாம் அந்த பொருத்தம் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் ஒன்று சொன்னோன்னே அவங்க வந்து விலகிடுறாங்க. அந்த லவ் ப்ரப்போசல் பண்ணுறதே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. ஆகவே எண்கள் என்பது திருமண வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். காலகாலமாக இருக்குதுங்க. நட்புகள் வந்து வைப்பதுக்கே ஒரு எண்ணை பார்க்குறாங்க இன்னைக்கு. இந்த எண்ணுடையனோட பழகலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் எண் எடுத்துக்கிட்டால் அந்த எண்ணினுடைய இயல்பு வந்து எல்லாமே கிடையாது. அந்த எண்ணினுடைய இயல்புகள் வந்து பார்த்தா அன்லக்கி நம்பர்ஸ் அப்படின்னும். அந்த நம்பரை அன்லக்கி நம்பர், அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னும். அவர்களுக்கு விதியன் பார்ப்போம். கூட்டுத்தொகையில் வந்து விதியன் பார்த்துட்டு சரியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா அதுக்கான சில பரிகாரங்கள் எல்லாம் செய்வோம். சரிங்களா? அப்போ அந்த 6 எண் உடையவர்களை வந்து சிலர் வந்து சேர்க்க மாட்டாங்க அன்லக்கின்னு. ஏன்னா இவனை கூட வச்சுருந்தா நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம். அப்படி கிடையாது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கணவன் மனைவி உறவுகளில் தான் கவனிக்கணும். வெளிவட்டாரத்தில் அது அவசியம் இல்லை. ஆகவே திருமண பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இந்த எண்களை பார்க்கணும். ரைட். இப்போ வந்து எண்களை பற்றி நான் கொஞ்சம் விலாவரியாக சொல்லிட்டேன். அடுத்தது ஜாதகத்துக்கு வருவோம். ஜாதகத்தில் 2 பொருத்தம் இருந்தால் போதும். மோஸ்ட்லி இணை பிரியாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். நிறைய ஜாதகங்களில் வந்து எல்லா பொருத்தங்களும் இருக்காது. 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கட்டி வைக்கிறோம், அவங்க பிரிஞ்சிடுவாங்க. அப்போ உளவியல் ரீதியாகவும் பார்க்கணும், ஆத்மீக ரீதியாகவும் பார்க்கணும். 2ஐயும் பார்த்து தான் செய்யணும். சரி, அப்படி ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கின்ற பொழுது தோஷங்கள் என்பது மிக 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 முக்கியமானது. இந்த தோஷ ஜாதகங்களுக்கு ஏற்பதான் இன்னொரு ஜாதகத்தை வந்து இணைக்க முடியும். 2 வகை ஜாதகங்கள் இருக்கிறது. தோஷ ஜாதகம், சுத்த ஜாதகம். அதாவது வந்து தோஷங்கள் என்று வரும் பொழுது ஜாதகங்கள் அதிகமாக இருப்பது வந்து செவ்வாய் தோஷம், நாகதோஷம். இப்போ நாகதோஷம் என்பது 2 வகைப்படும். ஒன்று நாகதோஷம், இன்னொன்று களத்திர தோஷம். இப்போ 1ஆம் வீட்டிலே ஒன்றாம் வீட்டில் இருந்தால், லக்னத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நாகதோஷத்தை குறிக்கும். 7ஆம் வீட்டிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் களத்திர தோஷத்தை குறிக்கும். அப்போ இந்த 2 வீடுகளிலும் எப்போது 1ஆம் வீட்டிலே ஒரு அசுபகிரகம் இருக்கிறதோ கண்டிப்பாக 7ஆம் வீட்டிலே ஒரு அசுபகிரகம் இருக்கும். 1ல் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும், 1ல் கேது இருந்தால் 7ல் ராகு இருக்கும். இது வந்து குடும்ப வாழ்க்கையில் பிளவுகளையும் பிணக்குகளையும் கொடுக்கக்கூடியது. நிறைய டிவோர்ஸ் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு தான் நடக்கும். அதற்காகத்தான் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறது. இப்போ எங்களை பொறுத்தவரை நான் சொல்கிற பதில் என்ன, இரட்டை தோஷம், இரட்டை நாகதோஷம் என்ற ராகு கேது வந்து இருக்கிறதுனால இரட்டை நாகதோஷம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த இரட்டை நாகதோஷம் வந்து 2 நாகங்கள் இணைந்திருப்பது போன்ற ஒரு சிலை இருக்கும், கற்சிலை. அந்த சிலைக்கு நாம் பரிகாரம் பண்ண சொல்கிறோம். அது பண்ணுனா அந்த தோஷமானது சரியாயிடும். தலைமுறையாக அது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த நாகதோஷம் என்பது கடுமையான நாகதோஷம். இது வந்து அதே நேரத்தில் மாமனார் மாமியார் அந்த வகையில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இதில் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு நாளைக்கு பிரிவு வந்த பிறகு ஐயோ அம்மானா எதுவுமே நடக்காதுங்க. ஆகவே கவனமான முறையில் நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு தான் திருமணம் செய்யணும். திருமணம் செஞ்ச பிறகு நிவர்த்தி பண்ணினீங்கன்னா அதுக்கு பலனே கிடையாது. ஆணும் பெண்ணும் சேருவதற்கு முன்பு தான் இந்த பரிகாரங்களை பண்ண வேண்டும். குறிப்பாக நாகதோஷத்தை. சரிங்களா? 5ஆம் வீட்டிலே வந்து தோஷம் இருக்கலாம், 9ஆம் வீட்டிலே தோஷம் இருக்கலாம், 10ஆம் வீட்டிலே தோஷம் இருக்கலாம். இதெல்லாம் நாகதோஷத்தினுடைய வகை. ஆனால் தாக்கங்கள் வந்து மிக குறைவாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு வந்து 5ஆம் வீட்டிலே இப்போ ராகுவோ கேதுவோ அந்த தோஷம் இருக்கின்ற பொழுது புத்திரதோஷம் என்போம். அந்த புத்திரதோஷம் என்ன ஆகும், எதிர்காலத்தில் பிள்ளைங்க உங்களை பார்க்கவே மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த புத்திரதோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொள்வது. அதே மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறைய இருக்குது, பிரம்மஹத்தி தோஷம், ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது. இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய திருமணத்தில் நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்.
சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமான தோஷம் என்பது செவ்வாய் தோஷம். 2ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில், இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அங்கு குடியிருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த செவ்வாய் தோஷங்களில் குறிப்பாக 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடுமையான தோஷம், நிவர்த்தி அடைவதிலே சங்கடங்கள் கொடுக்கின்ற தோஷம், மிக கடுமையான தோஷங்களாக இருக்கும். இந்த தோஷங்கள் உடையவர்கள் உடனடியாக திருமணத்தின் முன்பு அந்த தோஷ பரிகாரம், செவ்வாய் தோஷ பரிகாரம் பண்ணாமல் எந்த சூழ்நிலையிலும் திருமணம் செய்துவிடக்கூடாது. நிறைய குடும்பங்கள், நான் இந்த துறையில் இருக்கிறதுனால எத்தனை குடும்பங்களினுடைய பிரிவுகளை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்கிறது, வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது தெரியாமல் அவசரப்பட்டு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஆளுக்கு கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்கும், இன்னொரு ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கும். எங்கெங்க விளங்கும்? எப்படிங்க அவங்க ஒத்துமையாக இருப்பாங்க? இந்த தோஷமாகப்பட்டது எதிர்பார்த்திய வந்து வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? இப்போ 7ஆம் இடத்திலே தோஷம் உள்ளவர்கள் 7ஆம் இடத்தில் தோஷம் உள்ளவர்களைத்தான் திருமணம் செய்யும். 8ஆம் வீட்டிலே தோஷம் உள்ளவர்கள் அந்த 8ஆம் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது 7ஆம் வீட்டில் உள்ளவர்களை வந்து திருமணம் செய்யலாம். இப்போ நல்ல ஒரு ஜாதகம், நல்ல ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவர்கள் பரிகாரங்கள், முறையான பரிகாரங்களை பண்ணிவிட்டு அவர்களை திருமணம் செய்யலாம். இருந்தாலும் இடையூறுகள் வரும். ஆகவே இந்த செவ்வாய் தோஷ பரிகாரம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. எந்த சூழ்நிலையிலும் அதை நீங்கள் தவிர்த்து விடக்கூடாது. இது பின்னாடி வேலை செய்யுங்க. 2ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை காட்டும். அப்போ அதுக்கான பரிகாரங்களை முறைப்படி செய்யணும். எல்லாருக்குமே தெரியும், வாழை மரத்துக்கு தாலி கட்டி ஒரு திருமணம் தான், ஒரு குட்டி திருமணம். அதற்கான மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் பார்த்து அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தியினே பண்ணணும். பெரிய பெரிய கோயில்களுக்கு போய் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. சாதாரண கிராமத்தில் உள்ள கிராம தெய்வங்களுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோவிலோ ஒரு அம்மன் கோவிலோ எந்த கோவிலில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் அந்த பரிகாரத்தை முறையாக செய்யக்கூடியவர்கள், முறையாக மந்திரங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கணும். மாங்கல்யம் தந்தனானேன்னு சொல்லி தாலி கட்டிட்டா பத்தாதுங்க. செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணுவதற்கான மந்திரங்கள் இருக்கிறது, ஸ்லோகங்கள் இருக்கிறது, சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் இருக்குது. முருகப்பெருமானினுடைய அருளை பெற வேண்டும். அந்த முருகப்பெருமானை போற்றி புகழ்கின்ற அந்த 108 திருநாமங்களை உச்சரித்து அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். தமிழ் முறைப்படி செய்யலாம், சமஸ்கிருத முறைப்படி செய்யலாம். இப்போ என்ன பொறுத்தவரை 2 வகையிலையும் நான் செய்கிறேன். தமிழ் முறைப்படியும் செய்கிறேன், சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 2 வகைகள்லையும் நீங்கள் எது வேணாலும் செஞ்சாலும் பழிக்கும். வெறும் தமிழ் முறைப்படி தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, அதே நேரத்தில் செவ்வாய் தோஷ பரிகாரத்துக்கு என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த முருகனுடைய ஸ்தோத்திரம், இது எல்லாவற்றையும் நீங்கள் முறைப்படி சொல்லி அந்த திருமணத்தை வந்து தாராளமாக நடத்தி வைக்கலாம். ஏனென்றால் வாழை மரம் என்பது ஒரு உயிர். ஆணோ பெண்ணோ, ஆப்போசிட்டில் யார் வர்றாங்களோ, பெண் வந்து வர்றாங்கன்னா அங்கே வந்து ஆண், அந்த மரம் ஆண். அப்போ தாலி கட்டி அந்த மரத்தை வெட்டி விடுவோம். என்ன வெட்டி விடுவோம்னா அந்த மரத்தை உயிர் பிரிய வைத்து அதை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றோம், அந்த ஆத்மாவை. அப்போ முதல் திருமணம் முடிந்து விட்டது. இப்போ ஆண் வந்து அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி பெண்ணா பாவித்து அந்த வாழை மரத்தை வெட்டி விட்டால் அதற்கான உரிய மந்திரங்களோடு அந்த ஆண் என்பவன் மரணமடைந்து சொர்க்க பதவிக்கு சென்று விடுவான் என்பது ஐதீகம். அதற்கு பின்பு அது முதல் தாலி. 2வது தாலி தான் திருமணம் செய்ய போகின்ற அந்த மணப்பெண்ணுக்கு கட்டும் பொழுது அது அவனுக்கு 2ஆம் தாலி. 2ஆம் தாலி என்பது செவ்வாய் தோஷம் நீக்கப்பட்டதாக இருக்கும். அதனால தான் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க 2 தாரம் அப்படின்னு. அது கைரேகையை வச்சே நம்ம வந்து கணிக்கலாம். இறைவன் கைரேகையில் மொத்தமும் கணித்திருக்கிறான்.
இந்த சுண்டு விரலுக்கு கீழ் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். ஒரு கோடு இருந்தால் ஒத்தத்தாரம். இங்கே பட்டவர்த்தனமாக தண்டவாளம் மாதிரி 2 கோடு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 2 திருமணங்கள் வந்து நடக்கும். இல்லை என்றால் இடையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அது முறிந்து போய் கூட இருக்கலாம். காதல் பண்ணி கைவிடப்பட்டு கூட இருக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரேகை இருக்குது. அதனால் ரேகையும் பார்க்கணும், ஜாதகம் மட்டும் பத்தாது. ரேகையும் பார்க்கணும். கைரேகையும் ஜாதகமும் ஒன்றோடு ஒன்று இணைபிரியாத விஷயங்கள். ஏன்னா ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆயுள் சம்பந்தமாக குத்து மதிப்பாக இருக்கும். ஆனால் ரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியும். அந்த ரேகையினுடைய ஆயுள் ரேகையினுடைய அந்த அளவு எங்கே சென்று முடிகின்றது என்பதை பார்த்து நாம் வந்து ஆயுளை கணிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆகவே திருமண பந்தத்தில் இணைவதற்கு முன்பு இந்த செவ்வாய் தோஷ பரிகாரத்தை நீங்கள் திருப்திகரமாக சரியான வழிமுறையில் நிறைவேற்றி விடணுங்க. இல்லைன்னா சிக்கலுக்கு மேலே சிக்கல். அதற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து குறிப்பாக இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருமணம் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் பண்ணணும்னா அதே நேரத்தில் மாங்கல்ய தோஷம் தார தோஷம் இருக்குதா, 8ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்துட்டு சப்போஸ் அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணி வச்சுட்டோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது சின்ன சின்ன ஒரு இதோடு முடிஞ்சு போயிடுங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கான சில பரிகாரங்களை நம்ம இருவரையும் வைத்து நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயந்தாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து தோஷம் இருக்கும், சின்ன தோஷம் இருக்கும், ஐயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இன்னொரு பார்ட்டி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இருவரையுமே அங்கே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர வச்சு இதுதான் இந்த தோஷம், இதுதான் இந்த அதுக்கான பரிகாரம் அப்படின்னு அதை தெளிவான முறையில் அதற்கான முறையான மந்திரங்களை சொல்லி அதற்கான பரிகார முறைகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் செய்கின்ற பொழுது மனதளவிலே சிந்தனை அளவிலே தெளிவடைவார்கள். இனி நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் இனி பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் திருமணத்திற்கு முன்பு இந்த மாதிரி தம்பதியில் வரும்பொழுது நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுக்குறேன் எண்களினுடைய அடிப்படையில். எப்படி உங்கள் கேரக்டர் இது, உங்கள் கேரக்டர் இது, இப்போ இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், நீங்கள் இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், மாற்றி மாற்றி விட்டு கொடுக்குற பன்மை மனப்பான்மை இருக்கணும், இல்லைன்னா பிரிவு வரும். அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு உளவியல் ரீதியாக உட்கார்ந்து அவங்களோட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு திருமணத்தை பண்ணி பாருங்க. பயம் இருக்கும். அன்னைக்கு சாமி சொன்னார், அவர் குருஜி சொன்னார், இந்த மாதிரி வந்து பிரச்சனை வரும்னு. ஐயோ நம்ம அப்போ கொஞ்சம் ஓவராக பேசக்கூடாது, கோபம் வருது நம்ம அடக்கிக்குவோம் அப்படின்னு அந்த குருவை நினைத்து அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் கவுன்சிலிங், சைக்காலஜி. இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகில் கவுன்சிலிங் என்பது மிக மிக அவசியமானது. இப்போ எங்கிட்ட வர்ற திருமண ஜோடிகள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அவங்க 2 பேரும் வேறு வழியே இல்லை, திருமணம் செய்யணுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. ஒரு லவ் பண்ணிட்டாங்களோ இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலில் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஒன்றும் தடுக்க முடியாதுன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு 1 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்து இதுதான் வாழ்க்கை, இப்படி இருக்கணும், இது இவருடைய கேரக்டர், இது உங்களுடைய கேரக்டர், கரெக்டாக கேட்கணும். கரெக்டாக உங்கள் கேரக்டர் இதுதானா தம்பி, உங்கள் கேரக்டர் இதானா, புரியுதா? இப்போ இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குதுமா? இப்போ வந்து இவர் வந்து ஒரு 9ஆம் எண்ணுடையவர், திடீர்னு கோவப்படுவார், தன்னுடைய ஆளுமைகளை வச்சுக்கின்னு நினைப்பாப்பார். அப்போ நீ என்ன பண்ணணுமா, விட்டு கொடுக்கணும். அங்கே அவர் தான் ஆளுமை இருப்பார், நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் எண் 6 வந்து 9க்கு ஈக்குவலாக வந்து வாழ முடியாது. விட்டு கொடுத்தா தான் இங்கே வாழ்க்கை நிலைக்கும், நீங்கள் விட்டு கொடுக்கணும். அப்படிங்கிற நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் சைக்காலஜிக்கலாக வருமோ அது எல்லாத்தையும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சு அந்த திருமணத்தை நடத்தி வச்சா அந்த குடும்பம் அற்புதமாக இருக்குங்க. என்னுடைய காலகட்டத்தில் இன்றைக்கு இதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதைத்தான் எல்லாருமே இதை பார்க்குற ஜோதிடர்கள் கூட இது எல்லாமே செய்யணுன்றதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, அனுபவ ரீதியாக இருக்கும். சிலர் வந்து உங்களுக்கு வாழ்க்கை தந்த பாடம் இருக்கும் இல்லையா, அதுவே போதும். சரிங்களா? இப்போ நான் அந்த துறையில் இருந்து வந்ததுனால எனக்கு இது ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அனுபவத்தின் மையமாக வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு திருமணத்தை பண்ணி வச்சு பாருங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய அன்பான
வேண்டுகோள். ஏன்னா நிறைய பிரிவுகள், நிறைய டிவோர்ஸ் வருது உலகத்தில். இதை நீங்கள் சரிப்படுத்தி எல்லாரையும் காப்பாற்ற வேணும்னா இந்த கவுன்சிலிங் ரொம்ப கொடுங்க. திருமணத்திற்கு முன்பு உங்ககிட்ட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. நிச்சயமாக மகத்தான முன்னேற்றம் இருக்குங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பார்த்துருக்கிறேன், நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஆகவே இந்த திருமண பந்தம் என்பது அற்புதமானது, புனிதமானது. இதை புரிந்து கொண்டு எண்கள் அடிப்படையில் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தோஷங்கள் இருந்தால் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி திருமணம் முடித்தால்தான் உங்கள் வாழ்வு வளம் பெருகும், நிம்மதி இருக்கும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியே போயிடும். குறிப்பாக 7ஆம் எண் உடையவர்களே, 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி பிறந்தவர்களே, ஆணோ பெண்ணோ, வாழ்க்கையில் சுகப்படாத பிறவி என்று பெயர் பெற்றவர்கள், திருமண பந்தத்திலே உங்களுக்கு நரக வாழ்க்கை என்பது நிச்சயிக்கப்பட்டது. புரிஞ்சுக்குங்க. நீங்க அவசரப்படாம உங்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். கண்மூடித்தனமா அவசரப்பட்டு நீங்க லவ் பண்ணி தப்பான ஒரு எண்ணெய், தப்பான ஒரு ஜாதகத்தை சூஸ் பண்ணி கொண்டாந்துட்டீங்கன்னா அந்த நரக வாழ்க்கை என்பது நிச்சயமா நீங்க வாழும் போதே அனுபவிப்பீங்க. நிறைய பேர் அது பிரிவினைகளில் வர்றது 7ஆம் எண் உடையவர்கள். கவனமாயிருங்க. வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது, திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. சொத்து, பத்து, பேர், புகழ் எதுலையுமே உங்களுக்கு குறைவு இருக்காது. பண விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. குடும்ப விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆணோ பெண்ணோ நொந்து நூலாகி போயிருப்பீங்க. மிக கவனமாக வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். அன்பர்களே, திருமண வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சுபகாரியங்கள் மிகச்சிறப்பாக நடந்து அது காலத்துக்கு காலம் அழியாத நிலையோடு சந்ததி சந்ததியாக நல்லபடி வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முறையாக இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திருமணமாக போகிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டவுட் இருக்குதா, ஃபோன் பண்ணி கேளுங்க. இதில் ஃபோன் நம்பர் போடுறேன். பூஜைகளில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் பேச முடியாது, நானாக கூப்பிடுவேன். சரிங்களா? தாராளமாக கேளுங்க. அதுக்கு ஃப்ரீயாகவே நான் ஆலோசனை சொல்லுவேன். அதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேங்க. எத்தனை நூற்றுக்கணக்கானவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். கொஞ்சம் சுருக்கமாக கேட்டு சுருக்கமாக முடிச்சுடுங்க. ரொம்ப லென்த் டிஸ்கஷன் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் அது. அதனால் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? ஜாதக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அடியேனுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன். அதே நேரத்தில் தோஷ நிவர்த்திகள் இருந்தால் வாங்க, தோஷ நிவர்த்திகளை செய்து உங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து சரியான முறையில் உங்களை வழிநிறுத்தி ஒரு குருவாக உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.